வந்து பாத்தீங்கன்னா ரெண்டல் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த அப்டேட் பத்தின இன்ஃபர்மேஷனை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு கையில கேஷ் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெண்ட் பேமெண்ட் பே பண்றதுக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபியூச்சரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிரெட் ஆப், பேடிஎம், கூகுள் பே, போன்பே அப்ளிகேஷன்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு பேமெண்ட் ஆப்ஷனை டெம்பரவரியா வந்து பேன் பண்ணிட்டாங்க ஆர்பிஐல இருந்து. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் கண்டிப்பா இந்த சர்வீஸை வந்து நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ்ல எல்லாம் வந்து கிடைக்காது. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா கிரெட் ஆப்பை வந்து ஓபன் பண்ணி அதுல ரெண்டு பேமெண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணேன். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரி அன்அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போன்பே அப்ளிகேஷனையும் ஓபன் பண்ணி செக் பண்ணிட்டேன். சோ அந்த அப்ளிகேஷன்ஸ்லயுமே ரெண்டு ஆப்ஷன் வந்து அவைலபிளா இல்ல. அதுக்கு அடுத்தது பேடிஎம் அப்ளிகேஷனையும் ஓபன் பண்ணி செக் பண்ணிட்டேன். இதுலயுமே உங்களுக்கு ரெண்டல் ஆப்ஷன் வந்து அவைலபிளா கிடையாது. இந்த சூழ்நிலையில நீங்க வந்து உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த சர்வீஸை வந்து இப்போ housing.com வந்து ப்ரொவைட் பண்றாங்க. housing.com தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவே லோயஸ்டான சார்ஜஸ்ல உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து சோ இந்த ஆப்ஸ்ல வந்து எந்த விதத்திலையும் வந்து பேன் பண்ணப்படல. சோ இது வந்து கண்டினியூஸா ஒர்க் ஆயிட்டு இருக்குது. சோ அதனால உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு கிரெடிட் கார்டு டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து கிரெட் ஆப், போன்பே அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த சர்வீஸை வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பக்கத்துல நம்மளோட இன்வைட் கோடு வந்து கொடுத்திருக்கேன். அந்த இன்வைட் கோடை யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 72 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். ரொம்பவே லோயஸ்டான சார்ஜஸ்ல நீங்க ஃபாஸ்டா உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது வித்தின் செகண்ட்ல டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா housing.com யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து பே ஆன் கிரெடிட் அப்படின்னு இருக்கும். சோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெண்டல் ஆப்ஷன் வந்து இங்க வந்து ஒர்க் ஆகும். சோ இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் ஃபீ எல்லாம் வந்து கொடுத்திருந்தாங்க. இப்போ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. எஜுகேஷன் ஃபீ, டியூஷன் ஃபீ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சர்வீஸ் சார்ஜஸ்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஃபியூச்சர் வந்து கொடுத்தாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இதுல அவைலபிளா இல்ல. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஈஸியா டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைலை ஃபில் பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பர் ரீஎன்டர் பண்ணிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு, அதுக்கப்புறம் உங்களோட நேம் எல்லாத்தையுமே என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. அப்படி இல்லைன்னா யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். இந்த ஒரு மெத்தட்ல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்களே வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. இதுல உங்களோட மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல உள்ளவங்க வேற யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க இந்த அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலமா வித்ட்ரா வந்து பண்ணிக்கோங்க. நான் இப்போ யூபிஐ ஐடியை செலக்ட் பண்ணிட்டு என்னோட யூபிஐ ஐடி என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்ததுமே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து என்டர் பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட நேம் என்டர் பண்ணிட்டு நம்மளோட இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா CCTP16 அப்படிங்கறதா இந்த இன்வைட் கோடை என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு ஒரு டைம் மட்டும் தான் யூஸ் ஆகும். அடுத்த டைம் இந்த இன்வைட் கோடை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பருக்கு பதிலாக வேற ஒரு பர்சனோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணுங்க. அவங்களுக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை மட்டும் என்டர் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்ல மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்வைட் கோடை என்டர் பண்றதுக்கான ஃபியூச்சர் வந்து ஓபன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டுல குறைஞ்சது 3 பேர் 4 பேர் வந்து இருப்போம். உங்க அக்கௌண்ட்ல ஒன்ஸ் நீங்க இந்த ஒரு இன்வைட் கோடை யூஸ் பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 72 ரூபாய் இந்த ஒரு மெத்தடுக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆயிரும். இதுக்கு அடுத்தது செகண்ட் டைம் மறுபடியும் நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃபாதர், மதர் அவங்களோட மொபைல் நம்பரை வந்து யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு அவங்களோட நேம் என்டர் பண்ணிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ இந்த இன்வைட் கோட் என்டர் பண்ற ஆப்ஷன் ஓபன் ஆகும். ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு டைம் நீங்க இன்வைட் கோட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் டைம் அதை லாக் அவுட் பண்ணாம நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இந்த இன்வைட் கோட் என்டர் பண்ற ஆப்ஷன் வந்து இருக்காது. அப்ப இன்வைட் கோட் வந்து கேட்காது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட இன்வைட் கோடை என்டர் பண்ணி அப்ளையும் கொடுத்துட்டேன். அப்ளை கொடுத்ததுமே நமக்கு 72 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் பே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், கார்டு ஹோல்டரோட நேம், சிபிவி நம்பர் இது எல்லாத்தையுமே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட கார்டு டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து
சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 10,000 ரூபாய் நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்க அப்படின்னா 175 ரூபாய் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டார்டிங்ல வெறும் 85 ரூபாய் தான் வந்து டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி வந்து லோயஸ்டான சார்ஜஸ்ல இந்த ஒரு சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இது எவ்வளவு நாளைக்கு அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே நம்மளோட 2 விதமான இன்வைட் கோடுமே வந்து கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த இன்வைட் கோடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா ஒரு இன்வைட் கோட ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு அக்கௌண்ட்ல. அதுக்கப்புறம் வேற ஒரு அக்கௌண்ட்ல தான் யூஸ் பண்ண முடியும். சோ உங்களுக்கு இந்த ஒரு சர்வீஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் இதை வந்து ரெஃபர் பண்ணுங்க. சோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.